ஊழலை ஒழிக்கணும் ஊழல் ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இப்ப ரீசெண்டா வெளியாக போற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார்? வணக்கம் நண்பா, நாங்கள் ஜான் ஜேடி. சூப்பரான கேள்விங்க, ரொம்ப அற்புதமான கேள்வி. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி வந்து நிறைய பேர் வந்து பொதுவாக கேட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு 150 ரூபாய் டிக்கெட் வந்து இப்ப பிளாக்ல வந்து அதிகமா விற்கிறாங்க. அந்த 150 ரூபாய் டிக்கெட்டே வந்து உங்களால அந்த ஊழலே வந்து எதுவும் பண்ண முடியல, நீங்க அரசியல் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அவங்க கேட்ட கேள்விக்கு இவர் வந்து ரீப்ளை கொடுத்திருக்காரு. இதை நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது கரெக்ட்னு சொல்றாங்க, பாராட்டுறாங்க. இந்த அவர் பேசுறது கேட்டுட்டு எந்த அளவுக்கு கரெக்ட்ன்றது உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பேச வரும்ல, வீடியோ பாருங்க. இதை யாரு விக்கிறான்னு பாத்தீங்கன்னா தியேட்டர். யாரு கண்ட்ரோல் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதிகாரிகள் தானே இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஆம்னி பஸ் இருக்கு. ஆம்னி பஸ்ல இப்ப நீங்க வாரம் பாத்திருப்பீங்க, வீக்கெண்ட் இந்த பொங்கல் வந்துருச்சு, 500 ரூபாய் விற்கிற டிக்கெட் 4000 ரூபாய் விற்கும். ஆம்னி பஸ்க்கு விற்கிறதுல யார் இதை கண்ட்ரோல் பண்ணும்? அரசும் அரசு சார்ந்த அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் தானே. தியேட்டர் யார் கண்ட்ரோல் இருக்கு? தனிநபர்கள். அந்த டிக்கெட் எவ்வளவு கொடுக்கணும், என்னன்னு விலைக்கும், அதுக்கான டாக்ஸையும் யார் நிர்ணயிக்கிறது? சோ இதை அரசு துறைகள் சரியாக செயல்பட்டாலும் இதெல்லாம் நடக்கும். இது எப்படி ஒரு ஒரு அந்த படத்தில் சார்ந்தவர்களும் அவர்களும் எப்படி போய் ஒரு 700 தியேட்டர் 800 தியேட்டர்ல கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதான் நான் சொன்ன அந்த சிஸ்டம்.